வணக்கம். நான் எஸ்தர். வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம காயின் பிஸ்கட் செய்வது எப்படின்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க. எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, முட்டை, சர்க்கரை, மைதா மாவு, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு, நெய் அப்படி இல்லன்னா பட்டர். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு பிஸ்கெட்ன்னு சொல்லலாம். இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா செஞ்சிடலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லன்னா நெய் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நெய் தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா, எங்க வீட்ல குட்டீஸ்ங்க நெறைய இருக்காங்க. அதனால குழந்தைங்களுக்கு செய்யணும் அப்படின்றதுனால நெய் தான் எடுத்திருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் எடுத்திருக்கிறேன். சுகர் வந்து நீங்க பொடி பண்ணாம அப்படியே டைரக்ட்டாவே கூட போட்டு நல்லா ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இதில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு. மைதா மாவு பார்த்தீங்கன்னா, ஒரு 125 கிராம்ஸ். இதில 1 பிஞ்ச் சால்ட்டும், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இத சலிச்சு இந்த மிக்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில 2டே 2 முட்டை மட்டும் தாங்க சேர்க்கணும். இந்த எக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த முட்டை வாடை ரொம்ப அதிகமா வராம இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பைனாப்பிள் எசன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இது பார்த்தீங்கன்னா, கடைகள்ல நல்லா எல்லோ கலர், ஆரஞ்ச் கலர் அந்த மாரி நெறைய கலர்ஸ்ல இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்ச் கலர் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணி, இந்த பிஸ்கெட் செஞ்சிருக்கிறேங்க. நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. இது இந்த மாரி ம் மெஷர்மென்ட்ல பண்ணீங்கன்னா, கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல வரும். அவ்வளோதான் ஒரு பேப்பர் வச்சு ஒரு கோன் மாரி பேப்பர் எடுத்துக்கங்க. அப்படி இல்லன்ற பட்சத்தில இந்த பால் கவர் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வச்சு, அதில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிளேட்ல பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு சின்ன சின்ன பிஸ்கெட் மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு மைக்ரோ ஓவன்ல வந்து ஒரு 10 மினிட்ஸ் போதும். 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். செல்சியஸ்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஓவன. அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 நிமிஷத்திலே வெந்துடுது. ஒவ்வொரு மைக்ரோ ஓவனும் இது சேஞ்சஸ் ஆகுது. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க வீட்லயே செஞ்சு குடுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இடத்துல இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க. என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவேன் பார்த்தீங்களா, அதே மாரி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஆக்சுவலி ஸ்டோரின்னு சொல்றத காட்டிலும், அ வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். சிலருடைய வார்த்தைகள் சிலர காயப்படுத்தும், சிலர சந்தோஷப்படுத்தும். எப்பயுமே நம்மளுடைய வார்த்தைகள் வந்து பிறரை காயப்படுத்தாத அளவுக்கு சந்தோஷப்படுத்துற மாரி வார்த்தைகளாவே மட்டும் இருக்கட்டுங்க. ஏன்னா பிறப்பு, இறப்பு ஒரே ஒரு தரம் தான் வரப்போது. மறுபடியும் வரப்போறதில்ல. அதனால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறீங்க. பிடிக்காதவங்கள ஹர்ட் பண்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பிடிக்கலையா கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கங்க. பக்கமா இருந்து, இல்ல அவங்கள்ட்ட பேசுற மாரி பேசிட்டு ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா, வார்த்தைகள் அள்ள முடியாது அப்டின்றாங்க. அது கரெக்ட். 100க்கு 100% உண்ம. இதனால சொந்த விஷயத்த பேசுறேன் அப்டின்னு நெனச்சுக்காதீங்க. சும்மா சொல்லணுன்றக்காக சொன்னேங்க. இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கடைசியா எங்களுக்கு வந்தது. செம்ம டேஸ்ட்டா இருந்தது. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்ட்டாங்க. அதுலயும் இன்னைக்கு இந்த பிஸ்கட் யாருக்காக செஞ்சேன்னா, இந்த சேனல் ஓனர் மகிழ் ஆரிக்காக தான் செஞ்சேன். நீங்களும் இத ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.